பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து வியாபாரம் படுத்துருச்சு. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாக இருக்குது. இப்படியாப்பட்ட இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு சில குடும்பத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து தீராத கண்டிஸ்டையும் தீராத போட்டி பொறாமையும் தீர்வாகிறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. பசுமாட்டை சாணம் இருக்குங்க இல்லைங்களா, அந்த பசுமாட்டை சாணம் எடுத்து கரெக்டாக வந்து ஒரு அமாவாசை இல்லை அப்படின்னா பௌர்ணமி, அது இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை, இந்த ஒரு 3 நாள் எந்த ஒரு நாள் உங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்குது, அந்த பசுமாட்டை சாணம் அதாவது வந்து ஒரு தட்டில் எடுத்துங்க, விளக்கு மாதிரி அப்படியே வச்சு அதில் சரியாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நெய் தீபம் ஏற்றி எல்லாரோட தலையும் 3 முறை அதேமாரி வந்து கிளாக் வாய்ஸில் சுற்றி அதேமாரி வந்து சாமி படத்தட்டை வச்சு அந்த சாணத்தை கொண்டுகிட்டு போயிட்டு விளக்கோடு கொண்டுகிட்டு போயிட்டு நீங்கள் குப்பையில் போட்டுட்டு வந்தால் நிச்சயமாக வந்து எப்படியாப்பட்ட கண்டிஸ்டி போட்டி பொறாமை எதிர்ப்பு எதிரெடுத்தாக்கல் பிள்ளை சொன்னியும் காத்து கருப்பு சேவினை கோளாறு சகலமும் நிவர்த்தியாகும். இதுக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு. நிச்சயமாக இது பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் இருக்கும். கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம். நன்றி, வணக்கம்.